தனிமையாயிருக்கும் எந்தன் வாழ்க்கையில் துணையாயிருப்பது யார்? நிர்பந்தமான என் வாழ்வை தூக்கி நிறுத்துவது யார்? இத்தனை கேள்விக்கும் ஓர் பதிலாய் உங்களை தேடி உங்களோடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அதிசயம் டிவியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் கர்த்தர் கொடுத்த பெரிதான நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் யாவரையும் நான் மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சிக்குள் நாம் கடந்து போகும் முன் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனே, ஆழங்களில் அதிசயங்களை காணப்படுகிற அன்பு தகப்பனே, இப்பொழுது உங்களுடைய வார்த்தைக்குள் ஆண்டவரை நாங்கள் கடந்து போகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் விடுதலை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. நேரத்தில் எங்களோடு நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள தியானித்ததான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய தேவனுக்கு அநேக பெயர்கள் உண்டு. மோசேயினிடத்தில் ஆண்டவர் பேசும்போது என்னோட நாமம் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் கூட நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னும் யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் கூட சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17, 18 வாசிக்கும் போது அங்கே மனோவாவின் இடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என் நாமம் அதிசயம் என்று சொல்லி. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவர் தமது நாமத்தை எப்படி தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார்? அவருடைய செயலின் அடிப்படையில் அவருக்கு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தின் அடிப்படையில் அவருடைய செயல்கள் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். மனிதனுக்கு அநேகருக்கு அநேக பெயர்கள் இருக்கிறது. ஸோ அவர்களுடைய பெயர்களின் அடிப்படையில் அவர்கள் செயல்கள் இல்லை. சிலருடைய வாழ்க்கையில் பெயர் அன்பு என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கும். அவருடைய பெயருக்கு ஏற்ற செயல்கள் அவருடைய வாழ்க்கையில் காணப்படுவதில்லை. இன்னும் கனி என்று பெயர் இருக்கும், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் கனியுள்ள ஜீவியம் இருப்பது இல்லை. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இதுதான் மனுஷன். ஆண்டவருடைய செயலின்படி அவருடைய நாமம் இருக்கிறது. அவருடைய நாமத்தின்படி அவருடைய செயல்களும் அங்கு காணப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. அது ஒரு பலத்த துருகம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். துருகம் என்றால் அது ஒரு பெரிய அரண். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அரணான ஒரு பட்டணம். ஆண்டவருடைய நாமம் அரண். அதுக்குள்ள வருகிற எல்லாருக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நாமம் பலத்த துருகம். அது ஒரு பலத்த அரணாக இருக்கிறது. அந்த அரணுக்குள்ள வருகிற யாவரும் காக்கப்படுவார்கள். அந்த அரணுக்குள் யார் வருகிறார் என்று இங்கு வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம்தான். அந்த நாமத்துக்குள்ள எல்லா மனுஷரும் என்ன செய்கிறது இல்லை, வருகிறது இல்லை. நீதிமான் மாத்திரம்தான் அதற்குள்ள ஓடி வருகிறான். அந்த நாமத்துக்குள்ள வருகிற நீதிமான் எப்படி இருப்பான்னா சுகமாய் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாமத்துக்குள்ள அருமையான தேவ பிள்ளைகளே, எப்படி நம்ம ஓடலாம்? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஓடணும்.
அப்படியே நாம பலத்த துருகமாக தான் இருக்குது. பட் நீ அதுக்குள்ளே ஓடனா மட்டும்தான் சுகமாக இருக்கலாம். எப்படி ஓடலாம் அதை குறித்து நாம் வேதத்தில் நாம் அருமையான தெய்வ பிள்ளைகளை பார்க்க போகிறோம். கர்த்தர் பெரியவர். எப்படி ஓடுவது? ஒன்று, தேவனுடைய நாமத்தை நாம் அறிக்கை செய்வதின் மூலம் அவருடைய நாமத்துக்குள் ஓடலாம். வசனத்தில் பார்க்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 26வது சங்கீதம் 1வது வசனத்தில் அங்கு இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் தள்ளாடுவதில்லை. ஆம் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தை நம்பி இருக்கிற ஒரு மனுஷன் தள்ளாட விட மாட்டார் கர்த்தர். அப்போ எப்படி ஓடுவது? விசுவாசத்தை, அவருடைய நாமத்தை அறிக்கை செய்வதன் மூலம். இன்னும் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 28, 6, 7 வசனங்களை கூட நாம் அங்கு இவ்விதமாய் வாசிக்க கேட்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 2வது வசனத்தில் கூட இவ்விதமாய் கர்த்தருடைய வார்த்தை அங்கே எழுதப்பட்டு இருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தை ஒரு மனிதன் அறிக்கை செய்யும் போது அந்த நாமத்துக்குள் ஓடி வருகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அந்த நாமம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் பலத்த துருகமாக இருக்கிறது. அதை அறிக்கை செய்ய அந்த மனுஷன் அந்த நாமத்துக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்துக்குள் அவன் ஓடி வருகிறான். முதலாவது கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்ய வேண்டும். அடுத்தபடியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கம் வருவதெல்லாம் நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, ஆண்டவர் நமக்கென்று பிரத்யேகமாய் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அங்கு எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஆம், கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தை நாம் அறிக்கை செய்ய அந்த நாமத்துக்குள்ளே நாம் ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். வாக்குத்தத்தமானது அருமையான தெய்வ பிள்ளைகளே ஒரு நாளும் ஒழிந்து போகாது. தேவன் நமக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரையிலே அவர் நம்மை விட்டு விலகுவது இல்லை. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அடுத்து 3வதாக நாம் பார்க்கிறோம். உபவாசத்தின் மூலமாக அந்த நாமத்துக்குள் நாம் என்ன செய்யலாம்? ஓடக்கூடும். ஓடி அங்கு அடைக்கல பட்டணமாய் இருக்கிற அந்த நாமத்துக்குள் நாம் மறைந்து கொள்ளக்கூடும். 4வதாக வேதத்தை வாசிப்பதின் மூலம் அந்த நாமத்துக்குள் என்ன செய்யலாம்? நாம் ஓடி செல்ல முடியும், கடந்து செல்ல முடியும். 5வதாக பொருத்தனைகளை செய்வதின் மூலம் அந்த நாமத்துக்குள்ள நாம் ஓடக்கூடும். ஆம் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இப்படி கர்த்தருடைய நாமத்துக்குள்ள முதலாவதாக நாம் ஓட வேண்டும். வேதத்தில் அப்படி ஓடினவர்கள் யார் என்பதை குறித்து நாம் 1-2 பேரை கூட நாம் பார்க்கலாம். முதலாவதாக யோசபாத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வரை வாசித்து பார்க்கும்போது, யோசபாத் அவருக்கு விரோதமாக யுத்தத்தில் எழும்பி வந்ததான அந்த 3 படை தேசத்தாரையும் கூட முறியடிப்பதற்கு பலன் இல்லாமல் அவர் தேவனை நோக்கி பார்க்கிறார், ஆண்டவரை நோக்கி புலம்புகிறார், ஆண்டவரிடத்தில் போராடுகிறார், தேவனிடத்தில் தன்னை தாழ்த்துகிறார், அவர் உபவாசிக்கிறதை பார்க்கிறோம். அங்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறார். ஆண்டவரே, நீர் இந்த என்ன செய்ய வேண்டும்? இந்த திரளான ஜனங்களுக்கு முன்பாக நிற்பதற்கு எனக்கு பலன் இல்லை, நீங்க கிரியை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து உபவாசத்தில் அவர் கிடக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அவருக்காக பேசுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது என்னுடையது, நான் பார்த்து கொள்வேன். நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த எதிரிகளுக்கு முன்பாக பாடகரை நிறுத்தி என்று சொல்லி அந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனங்கள், 23வது வசனங்கள், 20வது வசனங்கள் இவைகளெல்லாம் பார்க்கும்போது அங்கு இவ்விதமாய் எழுதப்பட்டு இருக்கிறது. யோசபாத்து அவனுடைய படை வீரர்கள் என்ன செய்தார்கள்? யுத்தத்தில் சத்துருக்களுக்கு முன்பாக பாடகரை நிறுத்தி பாடி தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். துதிக்கும் போது கர்த்தர் அவர்களுடைய சத்துருக்களுக்கு அவர்கள் சத்துருக்களின் பாளையத்துக்குள்ளே கர்த்தர் இறங்கி ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழுப்பி விடுகிறார். அங்கு ஒருவருக்கு விரோதமாக ஒருவர்
யுத்தம் செய்கிறார்கள், வெட்டுண்டு மடிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், கர்த்தர் யோசபாத்திற்காக அங்கு யுத்தம் செய்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணுகிற அனுபவம் மட்டும் உபவாசித்து தன்னை தாழ்த்தி தேவனுடைய பாதத்தில் விழுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் கிரியை செய்கிறார். தேவன் அவர்களை சத்துருவின் கைக்கு தப்புவித்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக நினிவே பட்டணத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். நினிவே பட்டணத்தார் யோனா தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்டபொழுது அவர்கள் மனம் திரும்புகிறதை பார்க்கிறோம். அவர்கள் உபவாசித்து ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகள் எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். அங்கு அவர்கள் உபவாசிக்கிறார்கள், தங்களை தாழ்த்துகிறார்கள். தேவனுடைய நாமம் பலத்த துருகமானது. அந்த துருகத்துக்குள் ஓடி வருவதற்காக தங்களுடைய அக்கிரமங்கள், தங்களுடைய பாவங்கள், தங்களுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் அவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள். ஆண்டவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சினார்கள். தேவனுடைய நாமத்துக்குள் ஓடி வருவதற்கு அவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகள் எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பி நீதிமான் மாத்திரம் அந்த பட்டணத்துக்குள், அந்த கர்த்தருடைய நாமத்துக்குள் ஓடி வரக்கூடும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியாக அவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகள் எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே அவர்கள் ஓடி வருகிறார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்குக்காக கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளையே, நீ தேவனின் பக்கமாய் திரும்பும் போது ஆண்டவர் உனக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை குறித்தவர் மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாம பலத்த துருகம். அருமையான தேவ பிள்ளைகள், இந்த கடைசி காலங்களில் ஆபத்துகள் நிறைந்த, பொல்லாப்பு நிறைந்த, எங்கு திரும்பினாலும் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, இந்த வார்த்தை கேட்கிறவனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நாம பலத்த துருகம். அந்த பலத்த துருகத்துக்குள் நீ ஓடி வருவாயானால் நீ சுகமாய் காக்கப்படுவாய், நீ சுகமாய் வாழ்ந்திருக்க கூடும். எப்படி நினிவே பட்டணத்தார் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகள் எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பி தேவனுடைய நாமத்துக்குள் ஓடி வந்தார்களோ, அவ்விதமாய் இந்நாட்களில் உன்னையும் உன் வழிகளையும் சீர்படுத்தி நீ தேவனுடைய நாமத்துக்குள் வருவாயானால் கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு சுகமான வாழ்வை தருவார். ஒரு பலத்த துருகமாய் அவருடைய நாமம் உனக்கு காணப்படும். அவருடைய நாமத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்கள், நன்மைகள், பாதுகாப்பு உன் வாழ்க்கையில் உன் எல்லைகளுக்குள் கடந்து வரும் என்று வேதம் இவ்விதமாய் சொல்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளை, அடுத்து ஒரே ஒரு மனிதரை பார்த்து நான் என் வார்த்தைகளை முடிக்கிறேன். தாவீதை குறித்து பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளை, தாவீது பெலிஸ்தியன் ஆகிய கோலியாத்துக்கு முன்பாக அவன் இவ்விதமாய் கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்கிறான். நான் சொன்னேன், எவ்விதமாய் நாம் அந்த நாமத்திற்குள் ஓடி வர முடியும் என்று சொன்னேன். கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்வதின் மூலமாய் அந்த நாமத்துக்குள் நாம் ஓடி வரக்கூடும் என்று சொன்னேன். இங்கே தாவீது கர்த்தருடைய நாமத்தை கோலியாத்திற்கு முன்பாக அவர் அறிக்கை செய்கிறார். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம், ஆமென், கர்த்தருடைய நாமம் மேன்மையானது. கர்த்தருடைய நாமத்துக்கு முன்பாக என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ அவருடைய நாமத்தை அறிக்கை செய்வதின் மூலமாய் நீ அந்த நாமத்துக்குள் ஓடி வரக்கூடும். தாவீதாவிதமாய் சொல்லுகிறதை குறித்து நானே உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஜீவனுள்ள தேவன், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் ஜீவனுள்ள தேவன். தாவீது இன்னும் 37, 38 இந்த வசனங்களை கூட நாம் வாசிக்கும் போது, தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்றான். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய ஆண்டவனாகிய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான்.
பாருங்க, கர்த்தருடைய நாமத்திற்காக தாவீது வைராக்கியமா எழும்புகிறார். ஜீவனுள்ள தேவன் அவர், அவருடைய நாமம் பலத்த துருகம். அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் எவ்வளவு ஒரு வைராக்கியம் தாவீதுக்குள்ள கர்த்தருடைய நாமத்தை குறித்து காணப்பட்டது. ஆகையால் அவர் சொல்லுகிறார், கரடியை நான் கொன்றேன், சிங்கத்தை கொன்றேன். இந்த பெலிஸ்தியனும் கூட அந்த கரடியை போல, அந்த சிங்கத்தில் ஒருவனை போல தான் காணப்படுகிறார் என்று சொல்லி அங்கு கோலியாத்தை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சத்துருக்கள் எழும்பலாம், எத்தனையோ எதிரிகள் உங்கள் வாழ்க்கையில் எழும்பலாம். கவலைப்படாதீர்கள். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீங்கள் தேவனுடைய நாமத்தை அறிக்கை செய்யுங்க. இந்த போராட்டத்துக்கு முன்பாக என் கர்த்தர் பெரியவர், இந்த போராட்டத்தை பார்க்கிலும் என் ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறவர், அவர் பெரியவர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் வல்லவர், எனக்காய் செயல்படு, எனக்காய் யுத்தம் செய்கிற கர்த்தர், எனக்காய் அவர் கிரியை செய்கிற கர்த்தர். இவ்விதமாய் நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கை செய்வீர்கள். ஆனால் பிரியமான தேவ பிள்ளைகளை, சத்துருவின் கைக்கு கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஏன்? நாம் கர்த்தருடைய நாமத்துக்குள் ஓடி வந்திருக்கிறோம். அவருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாய் இருக்கிறபடியால் சத்துருவானவன் ஏகிற எந்த அம்புகளும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. நாம் கர்த்தருக்குள்ளாய் அவருடைய நாமத்திற்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிறபடியால் எதிரியாகிய சத்துரு நமக்கு முன்பாக ஜெயம் எடுப்பது இல்லை. எதிரியின் கண்களுக்கு நம்மை கர்த்தர் தப்புவிக்கிறவர். சத்துருவின் கைக்கு, துன்மார்க்கரின் கைகளுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தை நாம் அதிகமாய் விசுவாசித்து அவருடைய நாமத்தை நாம் அறிக்கை செய்ய அவருடைய நாமத்துக்குள் ஓடி அங்கிருக்கிற சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடும். கலங்காதீர்கள். ஆண்டவர் வாழ்க்கையில் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 35:1 இவ்விதமாய் அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது, என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு நீர் யுத்தம் பண்ணும், என்னோடு வழக்காடுகிறவர்களோடு நீர் வழக்காடும். ஆமேன். ஆம், பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய எதிரிகளோடு வழக்காட வேண்டாம், நாம் நம்முடைய சத்துருக்களோடு யுத்தம் செய்ய வேண்டாம். நாம் தேவ சமூகத்தில் காத்திருப்போமானால் பலத்த துருகமாகிய கர்த்தருடைய நாமத்துக்குள்ள நாம் ஓடி வருகிற வேளையில் தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கும்போது, தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய பாரத்தை ஊற்றும் போது, தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிக்கிற வேளையில் கர்த்தர் நமக்காய் செயல்படுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆம், ஆண்டவரே, நீர் எனக்காக யுத்தம் செய்யும். ஒரு யோசபாத்தை போல தாவீது தேவ சமூகத்தில் யோசபாத் விழுந்து கிடந்ததை போல நாமும் விழுந்து கிடப்போமானால் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்கிறவராய் இருப்பார். சத்துருவின் கைக்கு கர்த்தர் நம்மை தப்புவித்து காக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எல்லாரும் ஒரு நிமிடம் கூட அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரை மக்கள் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரை நேரத்தில் உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளை கண்டு, போராட்டங்களை கண்டு, பலவிதமான ஆண்டவரை தோல்வியான சூழ்நிலைகளை கண்டு, ஆண்டவரை பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் என் ஆண்டவர் கிரியை செய்வீராக. அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான விடுதலையை கர்த்தர் கொடுப்பீராக. கர்த்தருடைய நாம பலத்த துருகம் என்பதையும் மாத்திரமல்ல, அதற்குள் ஓடி வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சுகமான வாழ்வு உண்டு என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. யோசபாத் கர்த்தருடைய நாமத்துக்குள் ஓடி வந்ததனால அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் அவருக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். அவர் யுத்தம் செய்யாதபடி தேவனை அவருக்காய் யுத்த களத்தில் இறங்கி வந்து சேயீர் மலை தேசத்தார், அம்மோனியர், மோவாபியர் யாவரையும் நீர் முறியடித்து இந்த யோசபாத்துக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தீரே. அவ்விதமாய் இந்த நேரத்தில் ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைங்க கண்ணீரோடு கலங்கி சத்துருக்களுக்கு முன்பாக ஐயோ என் வாழ்க்கை அழிந்து விட்டதே, நான் நிர்மூலமாகி விடுவேன் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொரு
ஒவ்வொருவருக்காய் கர்த்தர் நீர் யுத்தம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தர் வழக்காடுவீராக. என்னோடு வழக்காடுகிறவர்களோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு நீர் யுத்தம் பண்ணும் என்று சங்கீதக்காரர் சொன்னது போல உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணும். ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தருடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறேன். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவீராக. ஆமென் பிதாவே, உம்முடைய நாமத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களையும் சகல நன்மைகளையும் உம்முடைய பிள்ளைகள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் பார்த்த இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவரே தம்முடைய விடுதலையின் பிரசன்னத்துக்குள் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மறைத்துக் கொள்ளும். அற்புதமான விடுதலையை தந்து நடத்தும். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வி. யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வி. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீசியே என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நீசியே என்னாலும் வெற்றி தருவே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. அன்பார்ந்தவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி சகோதரி ஸ்டெல்லா சாமுவேல், இயேசு சுகமளிக்கிறார் விசுவாச ஊழியங்கள், எண் 3/37, வீரமணி நாயகபுரம் தெரு, தேவர்குளம், திருநெல்வேலி மாவட்டம் 627951. தொலைபேசி எண் 9976566353. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.